ரிஷபராசினியர்களுக்கு இந்த பிறக்கவிருக்க கார்த்திகை மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகிறது? என்னவெல்லாம் பண்ண போகுது? அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவரைக்கும் ஆட்சி பலம் வாங்கி உட்கார்ந்திருந்த மிஸ்டர் சுக்ரன், இப்போ செவ்வாயோட சேர்றாரு. செவ்வாயோட சுக்கிரன் ஐய்யயோ! வீட்ல பஞ்சாயத்து வந்துருமா? ஏற்கனவே எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் அப்படிதான் ஓடுது. பப்ளிக்கா சொல்லக்கூடாது என்ன? கமெண்ட்லயும் போடவே கூடாது. ஓகே. அப்படிலாம் ஓடுதுன்னா, அது உள்நாட்டு பிரச்சனை. ஆனா இந்த தடவ அப்படியெல்லாம் இல்ல. செவ்வாயும் சுக்கிரனும் சேர்றாங்கன்னாலும், சுக்கிரனோட 2ஆம் வீட்ல தான் போய் உட்கார்றாரு. எப்பயுமே 2ஆம் வீட்ல அமரும்போது காசு பணத்துக்கு பிரச்சனையே இருக்காது. எங்க இருந்தாவது, எப்படி இருந்தாவது காசு பணம் வருவதற்கான வாய்ப்பை குடுக்கும். ஆனா, எப்ப வரைக்கும்? டிசம்பர் மாசம் வரைக்கும் தான். டிசம்பர் மாசம் 1ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா, பர்ஸ கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா, குரு வக்ர நிவர்த்தியாயி திரும்ப மேல போக ஆரம்பிச்சுருவாரு. மேல போயிட்டாருன்னா, எகைன் தனக்காரகன் தனஸ்தானத்தில் அமர்ந்திருத்தல் ஒரு வகையான லாபத்தை குடுக்குமா? கண்டிப்பாக குடுக்கும். ஆனா, வக்ரமால போய் உட்கார்ந்திருக்காரு. அப்ப கொஞ்சம் பண விரயம் வருவதற்கான வாய்ப்பையும் அது இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. நான் திரும்பவும் சொல்ற மாரி, ராசி பலன் என்பது நீங்க சூப்பர், நீங்க ஆகா, நீங்க ஓஹோ! எனக்கு தெரியும் நீங்க சூப்பர்ன்னு மேல இருக்கிறவனுக்கு தெரியும். பட் அத தாண்டியும் எந்த இடத்தில் கவனமாக இருக்க வேண்டும்? இந்த மாதம் நம்ம எதெல்லாம் கடக்க போறோம்? அப்படின்ற ஒரு ஒரு தோராயமான ஒரு பலனுக்காகத்தான் நம்ம கோச்சாரம் பார்க்குறோம். வாட் எவர் இட் இஸ் உங்களோட நேட்டல் ஹாரோஸ்கோப்ல என்ன பிளானட் எங்க இருக்கோ அதை பொறுத்து தான் ஒரு 75 விழுக்காடு நடக்க போகுது. இந்த கோச்சாரம் அதுக்கு ஒரு உந்து சக்தியாக இயக்க போகுது.